பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு முக்கியமான நபர் இந்திய அலையன்ஸை சேர்ந்தவர் பாஜகவில் இணைய போகிறாரு, அதுவும் இந்த 4 மாநில தேர்தலுக்கு முன்னதாக அந்த 4 மாநிலத்தை சேர்ந்தவர் என்று சொல்லியிருந்தோம். அது யாருன்னு இந்த வீடியோவில் பிரேக் பண்ண போறோம். யார் அது? ஆகஸ்ட் 30ஆம் தேதி அபிஷியலா பாஜகவில் இணைய போறாருங்க சம்பை சோரன். இது குறித்து என்ன சொல்றாருன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் பாஜகவில் இணையறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் ஜார்க்கண்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. ஜார்க்கண்ட்ல அதிகமான ட்ரைபல் பீப்புள் இருக்கிறதுனால சம்பை சோரன் முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காரு, ஒரு ட்ரைபல் ஃபேஸா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு இருந்திருக்காரு. அவரு பாஜகவுக்கு வர்றது அப்படிங்கிறது பாஜகவுக்கு அங்க ட்ரைபல் ஓட்ஸ் வாங்குறதுல பெரிய கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே விஷ்ணு தியோசாய் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் சத்தீஸ்கர்ல ஒரு ட்ரைபல் சிஎம் இருக்காரு. ஒடிஷால ட்ரைபல் சிஎம் தான். ட்ரைபல் பிரசிடென்ட் திரௌபதி முர்முவை பிஜேபி தான் அவங்கள பிரசிடென்ட் ஆகி இருக்கு. இதனால இந்த 2024 பார்லிமெண்ட் தேர்தலிலேயே அதிகமான மற்ற இடங்கள்ல பெருசா பாஜக தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே இந்த ட்ரைபல் சீட்ஸ்ல அப்படிங்கிறது பாஜகவுக்கு கொஞ்சம் கை கொடுத்தது. அதே மாதிரியே இந்த வரக்கூடிய ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கும் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன் பத்தி புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம ஹிஸ்டாரிக்கா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. 2019 சட்டசபை தேர்தல், ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பல்வேறு கட்சிகள் அப்படிங்கிறத பார்க்க போனா பாஜக அங்க தனியா நின்றுருக்கு. இதுதான் மிகப்பெரிய இழப்பு பாஜகவிற்கு. ஆனா அப்போசிஷன் பாத்தீங்கன்னா சேர்ந்து நின்றுருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி 3 பெரும் கட்சிகள் ஒன்றாக இணைந்து பாஜக என்ற சிங்கிள் பிளேயர் எதிர்த்தாங்க. ஆனாலும் இந்த 3 பேருமே சேர்ந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்களோ அதை விட பாஜக கொஞ்சம் தான் கம்மி. இவங்க 3 பேருமே சேர்ந்து 35% வாக்குகள் வாங்கினாங்க. 53 லட்சம் வாக்குகள் டு பி பிரிசைஸ். ஆனா பாஜக மட்டுமே 33% வாக்குகள், 50 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸோட யூனிட்டியால பாஜக தனித்து விடப்பட்டதுனால 2019 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அலையன்ஸ் அங்க ஆட்சிக்கு வருது, இந்திய அலையன்ஸ் ஆட்சிக்கு வருதுங்க. ஆனா இப்போது பார்த்துட்டு என்றால் ஆல் இண்டியா ஏஜேஎஸ்யூ, இந்த ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு. அவங்க பாஜக அலையன்ஸ்க்கு வர போறாங்க. இவங்க கடந்த தேர்தலில் 8% வாக்கு வாங்கியிருந்தாங்க. இவங்க மட்டும் பாஜக கூட்டணி இருந்ததா பாஜக அங்க போன முறையே 2019 ஜார்க்கண்ட்ல ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் இந்த ஏஜேஎஸ்யூ இருக்காங்கல்ல, இவங்களோட வெஸ்ட் பெங்கால் அலையன்ஸ் அமைச்சாங்க பிஜேபி. ஆனா ஜார்க்கண்ட்ல அமைக்க முடியல. ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட ஜார்க்கண்ட் அமைக்காம வெஸ்ட் பெங்கால் அமைச்சு அது மூலம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அலையன்ஸ் அமைக்கணுமோ அங்க அமைக்காம இப்ப வெஸ்ட் பெங்கால்ல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, மம்தா பானர்ஜி, அவங்க இந்திய அலையன்ஸ் எங்க இருந்தாங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு அங்க இந்திய அலையன்ஸ்ல இருந்தாங்க. பட் இருக்கிற வேண்டிய இடத்துல இல்லாம இருந்ததுனாலதான் பாஜக 12 சீட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. சோ இந்த முறை ஏஜேஎஸ்யூ 8% வாங்குற பார்ட்டி 33% வாங்குற பார்ட்டியோட சேரப்போகுது. பிளஸ் சம்பை சோரன் இஸ் கோயிங் டு பி ட்ரம்ப் கார்டு. இங்க ஒரு மிகப்பெரிய அளவுல பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல மிகவும் பிரகாசமா இருக்குன்னு சொல்லணும். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே பாஜக அங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. எதிர்பார்த்த வெற்றி அங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு கிடைக்கல. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சானுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் அங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இடி என்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு, பாஜக தான் இடியா என் மேல அனுப்பிச்சாங்க, சோ பாஜகவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் ஜார்க்கண்டோடைய மக்கள் எல்லாருமே பாஜக அங்க பெருமளவு வாக்கு செலுத்ததுனாலதான் 10 சீட்டுக்கு மேல மொத்தமுள்ள அங்க 14 பாராளுமன்ற தொகுதியில் 10 தொகுதிகளுக்கு மேல அங்க பாஜக ஜெயிச்சிட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க போகுது, மொத்தம் உள்ள 81 சட்டமன்ற தொகுதிகள் ஜார்க்கண்ட்ல இருக்கு. அதுல 41 சீட் யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி மார்க் அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாங்க. அப்படியே ஜார்க்கண்ட்ல கட் பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் ஓபன் பண்ணுவோம். உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிஎஸ்பி எஸ்பி என்று 2 பெரும் துருவங்கள் அங்க இருக்கு. 2 பேருக்கு இடையே இப்போது ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தணும் என்று முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு காரணம் என்னன்னா, எஸ்பி பார்ட்டி, சமாஜ்வாடி பார்ட்டி, அகிலேஷ் யாதவ் பார்ட்டி, பிஎஸ்பி மாயாவதி அவருடைய பார்ட்டிக்கு தூது விட்டுட்டு இருக்காங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலையே பார்த்தோம், பகுஜன் சமாஜ் கட்சி பெரிய அதிகமான இடங்கள்ல போட்டிட்டு ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெற முடியல. உத்தரப்பிரதேஷ்ல சிஎம்மா வேற இருந்தாங்க மாயாவதி. கடந்த உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் கூட 12% வாக்குகள் எடுத்து பெருமளவு தொகுதிகள் பகுஜன் சமாஜ் கட்சியினால ஜெயிக்க முடியல. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, மதுராவுடைய எம்எல்ஏ பாஜகவை சேர்ந்த ராஜேஷ் சௌத்ரி அப்படிங்கிற நபர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, மாயாவதி மாதிரி ஒரு ஊழல் முதலமைச்சரா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், ஒரு பெண்ணை நீங்க மதிக்கிற லட்சணம் இதுதானா, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களா, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, உங்க மேல நான் டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மாயாவதியும் இதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்றி அகிலேஷ் யாதவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கூட்டணி எல்லாம் நடக்காது, சமாஜ்வாடி கட்சிக்கும் நாங்களும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மீண்டும் தேசிய தலைவரா மாயாவதி அவங்களை அறிவிச்சிருக்காங்க. மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்ல இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா தொடர்ச்சியா பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஜாதவ் அப்படிங்கிற மாயாவதி அந்த
கேஸ்ட் இருக்கக்கூடியவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாடி கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டாங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ்ல அந்த எல்லா செஃபாலஜிஸ்டும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, பாஜக அயோத்தி ராமர் கோயில் கட்டிட்டாங்க, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு போறாங்க அப்படின்னு. ஆனா இப்போ அங்க உத்தரப்பிரதேஷ்ல நடந்தது அந்த பாராளுமன்ற தேர்தலில் கேஸ்ட் கால்குலேஷன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கேஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ மதம் அந்த பாலிடிக்ஸ் வந்து அடிவாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமாஜ்வாடி கட்சிக்கு யாதவும் ஜாதவும் 2 பேரும் வாக்கு செலுத்ததுனால தான் பிளஸ் முஸ்லீம் ஓட் பேங்க் வர எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு 37 பாராளுமன்ற தொகுதிகளில் சமாஜ்வாடி கட்சி மட்டும் ஜெயிச்சிட்டாங்க. முக்கியமா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்னும் 2 வருடத்துல 2027 தேர்தலுங்க, 2027 சட்டமன்ற தேர்தல் இருக்கிற நிலையில இப்போ ரீசெண்டா வந்து நிறைய கருத்து கணிப்பு, உதாரணத்துக்கு மூட் ஆஃப் த நேஷன் சர்வே நடத்தினதெல்லாம் மோஸ்ட் பாப்புலர் சிஎம் யார் இருக்கா? யோகி ஆதித்யநாத் இருக்காரு. பிளஸ் இவரை வீழ்த்தணும் என்றால் பிஎஸ்பி எஸ்பி ஒன்றாக சேர வேண்டும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சிருக்காங்க. 2017 தேர்தல் ஞாபகம் இருக்கும், பிஜேபி அதிருபதியான பெரும்பான்மையோட ஜெயிச்சாங்க, யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதல்வர் ஆனாரு. அந்த தேர்தலில் பிஎஸ்பியும் எஸ்பியும் கடுமையா அடிச்சுக்கிட்டாங்க. பிஎஸ்பிக்கு நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் வேஸ்டட் ஓட்டு, எஸ்பிக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் வேஸ்டட் ஓட்டுன்னு பிஎஸ்பி சொன்னாங்க. அப்படியே மாறி மாறி சொல்லிக்கிட்டாங்க. சமாஜ்வாடி பார்ட்டி சேர்ந்த அகிலேஷ் அதை இப்போ சொல்றாரு இல்லையா, பெண்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படிலாம். இவர் மாயாவதியை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு எடுத்து பார்த்தா தெரியும் பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாரு அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, 2019ஆம் ஆண்டு மகா கட்பந்தன் அப்படின்னு அமைச்சாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு. அதுல எஸ்பியும் பிஎஸ்பியும் ஒன்றாக இணைந்து போட்டிட்டார்கள். அப்போது கூட இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி, பாஜக கூட்டணி 64 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. பாஜக மட்டுமே 62 இடத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த மகா கட்பந்தனால அவ்வளோவா இம்பாக்ட் ஏற்படுத்த முடியல. காங்கிரஸ் ஒரே ஒரு சீட் ஜெயிச்சாங்க தனியா போட்டிட்டு. ஸோ அலையன்ஸ் ஏற்படாது, ரெண்டும் இருபெரும் துருவங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரெண்டும் இருபெரும் துருவங்களா இருந்து அடிச்சுக்கிட்டு 2017 அப்படி அடிச்சுக்கிட்டு 2019 2 இயர்ஸ் அலையன்ஸ் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்போ கூட 2027 சட்டமன்ற தேர்தல் வருதாங்க உத்தரப்பிரதேசத்துல, அதற்கு கூட கூட்டணி சேர்றதுக்கு இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க தூது விடுறதுக்கு. எப்படி இங்க திமுக அமைச்சரவையில ஒரு 8 பேர் அண்ணா திமுக சேர்ந்தவங்க இருந்தாங்களோ, அதே மாதிரி இப்ப சமாஜ்வாடி கட்சி ஜெயிச்சிருக்கக்கூடிய 37 எம்பிக்கள்ல ஒரு 6 பேர் இதுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சி இருந்து தான் சமாஜ்வாடிக்கு வந்திருக்காங்க. இப்ப சமாஜ்வாடி கட்சியில தோத்த 10 எம்பிக்களும் இதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தவங்க தான் வந்திருக்காங்க. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து சமாஜ்வாடிக்கு அப்படிங்கிற வந்து ஒரு டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ இன்னும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய ஓட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017, 22 என்று 2 ஆண்டுகளிலுமே பிஜேபி நோக்கி வந்துச்சு. இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்பி நோக்கி போயிட்டு இருக்கு. இது மாயாவதி அவர்களுக்கு ஒரு கன்சர்னாக தான் இருக்கும். ஸோ 2027 தேர்தலுக்கு நிறைய நாட்கள் இருக்கு. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். எலெக்ஷன் சீரியஸ்ல தொடர்ந்து இணைந்திருங்கள். பேசுடன் வணக்கம். அதே மாத்திரம். ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகள்ல எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க, தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க, ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.